வணக்கம். வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம முட்டை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சோன்னா 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போடுங்க. 1/4 கிலோ பெரிய வெங்காயத்தை நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட சாம்பார் வெங்காயம் இருந்தால் அது போட்டுக்கோங்க, இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1/4 கிலோ வெங்காயம் போட்டு இது வதங்கும் போதே இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு கல் உப்பு நான் 1/2 ஸ்பூன் போடுறேன். வெங்காயம் வதங்கும் போதே உப்பு போட்டோம்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் முக்கால் பதம் வதங்கினதுக்கப்புறம் நான் 200 கிராம் தக்காளியை கரக்கரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே நல்லா வதக்கி விடுங்க, இல்லைன்னா பிடிச்சிடும். இப்போது நம்ம ஒவ்வொரு மசாலாவாக போடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. மிளகாத்தூள் வாடை இந்த எண்ணெயிலேயே போகிற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நமக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து இந்த மிளகாத்தூள் வாடை போகணும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா கொதித்து மிளகாத்தூள் வாடை போகும். இப்போது நம்ம இதுக்கு முட்டையை உடச்சி ஊற்றி நம்ம செய்ய போகிறோம். உடச்சி ஊற்றி செய்யும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நான் ஒரு 6 முட்டை வாங்கி வச்சுருக்கேன். இன்றைக்கி 6 முட்டையை உடச்சி ஒவ்வொரு முட்டையாக அப்படியே ஊற்றி இப்போது நம்ம கிரேவியை நல்லா வேக விட்டு செஞ்சோம்னா இந்த முட்டையில் உப்பு காரம்லாம் இறங்கி சாப்பிட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. முட்டையில் வர்ற ஒரு மாதிரி ஆறுனதுக்கப்புறம் முட்டையில் கவிச்சி ஸ்மெல்லு வரும் இல்லையா, அதெல்லாம் வராது. ஏன்னா இந்த மசாலா எல்லாம் உள்ளே இறங்குது இல்லையா, இறங்கி முட்டை நல்லா வெந்திருக்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 6 முட்டையும் உடச்சி ஊற்றினோன்னே மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. திரும்ப மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா முட்டையை ஒரு சைடு திருப்பி போட்டு அந்த சைடும் வேக விடுங்க. திருப்பி போட்டு நல்லா மசாலாலாம் மேலே எடுத்து விட்டு மூடி போட்டு திரும்ப ஒரு 3 நிமிஷம் வைங்க. 3 நிமிஷம் வச்சு மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே முட்டை சூப்பராக வெந்திருக்குங்க. இது சப்பாத்தி, இட்லி, தோசை சாப்பாடோடு வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் சப்பாத்தியும் முட்டை தொக்கும் தாங்க.